உங்க 2 பேரையும் 1 மாசத்துக்கு சிங்கப்பூருக்கு ஹனிமூனுக்கு அனுப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கோம். அந்த இந்துவோட அருண் மாமா ஹனிமூனுக்கு போறத என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? நீ இப்ப என்ன பிளான்ல இருக்க? அபிராமி, நீ எதுக்கு சிங்கப்பூர் போகணுங்கிற? நான் தான் சொன்னேனே பாட்டி, சிங்கப்பூருக்கு போற விஷயத்த நான் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டேன். இந்து, இந்த விஷயத்துல நீதான் உன்னோட முடிவை சொல்லணும். அபியும் கூட வரட்டும். நாளைக்கு தானே நாங்க கிளம்புறதா இருக்கோம். நாளைக்கு உனக்கு எல்லா விஷயமும் புரியும். நான் என்னோட பாஸ்போர்ட் இந்த பேக்குள்ள தான் வச்சிருந்தேன். இப்ப அதை காணும். என்ன பாஸ்போர்ட் காணுமா? பாஸ்போர்ட் இல்லாம இவளால சிங்கப்பூருக்கு போக முடியாதுல்ல. இந்துவால தானே சிங்கப்பூர் போக முடியாது. அருண் மாமா என் கூட வரலாம்ல. ஏர்போர்ட் போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அருண், நீ அபி கூட போயிட்டு வாப்பா. அதுதான் என்னோட முடிவு. பத்திரமா போயிட்டு வாங்க. சரி, நான் போயிட்டு வரேன்மா. அப்பா, நான் போயிட்டு வரேன். பாய். சரிப்பா. இந்த ட்ரிப்பு கேன்சல் ஆனதுனால நீ வருத்தப்படாத. இந்த ட்ரிப்புக்கு நீ போக கூடாதுன்னு அந்த கடவுள் முடிவு பண்ணிட்டார் போல இருக்க. அதனாலதான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்க. என்னோட பாஸ்போர்ட் ஆச்சு. இது எப்படி இங்க வந்துச்சு? இது யாரு எரிச்சது? என்னாச்சுமா? ரோசம்மா, இது என்னோட பாஸ்போர்ட். இது யாரு எரிச்சது? இது இங்க எப்படி வந்துச்சு? நீங்க தான் இது எரிச்சிங்களா? ஐயோ, நான் இல்லம்மா. நான் எதுக்குமா இந்த வேலையை செய்ய போறேன்? என் பாஸ்போர்ட். கடவுளே, யார் இப்படி பண்ணது? என்னாச்சு இந்து? ஏன் அழுதுட்டு இருக்க? அம்மா, என்னோட பாஸ்போர்ட்டை யாரோ போட்டு எரிச்சிருக்காங்க. இதை யார் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல. கடவுளே, இப்படி ஒரு காரியத்தை யார் செஞ்சிருப்பாங்க? ரோசம்மா தான் செஞ்சிருப்பா. ஐயோ, ரூம் எல்லாம் கிளீன் பண்ற நேரத்துல குப்பையோட சேர்த்து பாஸ்போர்ட்டையும் எரிச்சிருப்பா போல இருக்கு. இல்லனா இதெல்லாம் எப்படி நடக்கும்? ரோசம்மா, இந்த தப்ப நீங்களா செஞ்சீங்க? நான் இல்லம்மா. எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. செஞ்ச தப்ப யார் தான் ஒத்துக்கிறாங்க? கடைசி நேரத்துல இப்படி ஆயிடுச்சே. இப்படி நடந்ததுனால இந்துவுக்கு அவ புருஷன் கூட சிங்கப்பூர் போறதுக்கான சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சே. இனிமே அதை சொல்லி என்ன பிரயோஜனம்? போறதுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறவங்க போறாங்க. இந்தா. ரோசம்மா, இது எப்படி நடந்துச்சு? பார்வதிமா, நீங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கன்னா உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்றேன். அப்போ இந்த காரியத்தை யார் செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? யாரு? அபிராமி தான். அபியா? ஆமாமா. அபிராமி நேத்து ராத்திரி இப்படி ஒரு காரியத்தை செய்யறத நான் நேர்லயே பார்த்தேன். அப்ப ஏன் இந்த விஷயத்தை எங்ககிட்ட சொல்லாம விட்டீங்க? நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருந்தா அபிராமி ஊருக்கு போறது முடங்கி போயிருந்தா அவங்க எல்லாரும் சேர்ந்து இங்க இருந்து என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்கம்மா. அதனாலதான் நான் சொல்லல. இந்த விஷயத்த நீங்க யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கம்மா. அப்படி சொன்னீங்கன்னா இங்க என் வேலை போயிடுமா.
கடவுளே, இப்படி கேவலமான விஷயத்த அபி எதுக்காக செய்யணும்? அருண் மாமா, நமக்கு கல்யாணம் முடிஞ்சு இப்படி ஒரு ட்ரிப்புக்கு போகணும்னு நம்ம பல தடவை கனவு கண்டிருக்கோம். நீங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவ்வளவு சீரியஸா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இந்துவை பத்தியா? ஆமா, பாவம் அவ. 2 நாளா அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா. பாஸ்போர்ட் மிஸ் ஆன விஷயம் அவ மனசை ரொம்ப காயப்படுத்திருச்சு போல இருக்கு. அவ அப்படி வருத்தப்படுறதுல உங்களுக்கு என்ன வந்துச்சு? இந்த ட்ரிப் போகாம இருந்திருந்தா நான் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருப்பேன்னு நீங்க யோசிக்கல? இந்து வராததை நினைச்சா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் யாரோட தப்பு? நமக்கு நடுவுல வரக்கூடாதுன்னு விதியை அவளை தள்ளி வச்சிருச்சேன்னு நினைச்சுக்கோங்க. என்னமோ எனக்கு அப்படிலாம் தோணவே இல்லை. வீட்டுல நடந்த விஷயத்துல மறந்து தொலைங்களே மாமா. நாம இப்ப சந்தோஷமா ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு இருக்கோம். இந்த ட்ரிப்ப நமக்கு ஒரு புது அனுபவமா ஆக்கிடலாம். 1 மாசம் நம்ம சிங்கப்பூர்ல ஜாலியா இருந்துட்டு வரலாம். அபி ப்ளீஸ், கொஞ்ச நேரத்துக்கு நீ தொந்தரவு பண்ணாம இருக்கியா? ஏன் மாமா, இந்த ட்ரிப் உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னு நான் சொல்லவே இல்லையே. அட கடவுளே, என் குழந்தைங்களுக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? பார்வதி, நீ கொஞ்சம் விசாரிச்சு பாரு, அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேளு. அருண், அபி, டிரைவர் கூட நான் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேமா. லைனே கிடைக்கல. ஃபோன் எதுவும் மிஸ் ஆயிடுச்சா என்னமோ? அட கடவுளே, ஆக்சிடென்ட்னு வேற சொல்றாங்க. அம்மா, பாட்டி, அவருக்கு என்ன ஆச்சு? அவருக்கு என்ன ஆச்சு? யாராவது பதில் சொல்லுங்க. இந்து, நீ டென்ஷன் ஆகாத. சம்பவம் நடந்த இடத்துக்கு ஆனந்த் மாமா போயிருக்காரு. ஆனந்த் கூப்பிடும் போது தெரிஞ்சிரும்ல. எனக்கு பதட்டமா இருக்கு. ஏதாச்சும் தெரிஞ்சா யாராச்சும் கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்க. இந்து, நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்காம உன்ன மாதிரி தான் நாங்களும் கவலையோட இருக்கோம். என்னாச்சு? லைன் கிடைச்சதா? இல்ல மச்சான். மாமா, ஒண்ணு இல்லம்மா. விஸ்வநாதா, ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? அம்மா, கார் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இருந்து அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா அது எந்த ஹாஸ்பிட்டல் தான் தெரியல. ஹலோ ஹலோ, கிடைச்சதா? ச்சே, யார் போனும் கிடைக்க மாட்டேது மச்சான். இப்போதோ இந்த அனந்தனுக்கும் கிடைக்க மாட்டேங்குது. சுபத்ரா, என் பொண்ணுக்கு அருணுக்கும் என்ன இருக்கும்னு தெரிஞ்சுக்கவே முடியலையே. நம்ம பசங்களுக்கு எந்த ஆபத்தும் ஆயிருக்காது. அத்தை, எனக்கு அவரை பார்க்கணும். நம்ம எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போய் தேடி பார்க்கலாம். அதெல்லாம் நடக்கிற விஷயம் இல்லம்மா. முதல்ல எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். யார் மச்சாது? அனந்தன் தான் கால் பண்றான். சீக்கிரம் அட்டென்ட் பண்ணி விஷயம் என்னன்னு கேளுப்பா. அனந்தா, என்னாச்சுப்பா? நீ இப்ப எங்க இருக்க? சரி சரி, நாங்க உடனே அங்க வந்துடுறோம். என்னாச்சுன்னு? ஏதாவது சீரியஸா? என்னங்க, நம்ம பொண்ணு அவளுக்கு என்னங்க ஆயிருக்கும்? ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்து அனந்தன் கால் பண்ணான். அந்த வண்டியோட கண்டிஷனை பார்த்தா அவனால கிளியரா எதுவுமே சொல்ல முடியல. ஐயோ கடவுளே, கடவுளே. அவங்களை எந்த
ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறதா சொன்னாங்க. அவங்க 3 பேரையும் சிட்டி லைட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதா தான் சொன்னாங்க. அனந்தனும் இப்ப அங்கதான் போயிருக்கான். விஸ்வநாதா, சுபத்ரா இப்படி பேசிக்கிட்டே இருக்காம ஹாஸ்பிட்டல் போற வழிய பாருங்க. நாங்க இப்ப எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறோம். என்னங்க வாங்க போலாம். அத்தை, நானும் உங்க கூட வரேன். எனக்கு அவரை பார்க்கணும். நீ இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வேண்டாமா, நாங்க போய் என்னன்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் உன்னை கூட்டிட்டு போறோம். நீ பொறுமையா இரு. ஆ இந்து, நீ கவலைப்படாத. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு உடனே உனக்கு கால் பண்றேன். கடவுளே, என் குழந்தைங்களுக்கு எந்த ஆபத்து வராம காப்பாத்துப்பா. நீ இப்படி அழறதுனால என்னமா நடக்க போகுது? அவர் நிலைமை நினைச்சா எனக்கு அருணுக்கு எந்த ஆபத்து வராதுமா. நீ தைரியமா இரு. அந்த கடவுள் உன் வேண்டுதலை நிறைவேற்றுவாரு. கடவுள் கிட்ட வேண்டிக்கோ. கடவுளே, அவருக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கோ. என்ன கைவிட்டுறாது. மாமா, உங்களுக்கு எதுவும் அடியெல்லாம் பலமா படல? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு வலிக்குதான ஒரு வார்த்தை கூட நீங்க கேட்கவே இல்லை. சிங்கப்பூர் ட்ரிப்பை கேன்சல் பண்ணியிருந்தா இப்படி ஒரு விஷயமே நடந்திருக்காதுல்ல. அப்படின்னா நீங்க மனசார விருப்பப்பட்டு என் கூட வரலையா மாமா? எனக்கு விருப்பம் இல்லைனா உன் கூட நான் வந்திருக்க மாட்டேன்ல. நான் வீட்டுக்கு தகவல் சொல்லிட்டேன். ஒரு பெட்டாலியன் உடனே இங்க வருவாங்க. எதுக்கு இந்த விஷயத்த சொன்ன ஆனந்தா? நாங்க அதுக்காக தானே போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சோம். ஐயோ அபி, உனக்கு என்னமாச்சு? ஐயோ ராதிகா, சும்மா சத்தம் போடாத. அதான் உன் பொண்ணுக்கு எதுவும் ஆளல. கொஞ்சம் அமைதியா இரு. அருண், இப்போ உனக்கு எப்படி இருக்குப்பா? அருண், ஆர் யூ ஓகே? ஐ அம் ஓகே. எனக்கு எதுவும் ஆகல. அண்ணே, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? எதிரில் வந்த வண்டியை மோதாம இருக்க டிரைவர் வண்டியை திருப்பினதுனால நடந்துருச்சு. இப்ப டிரைவருக்கு எப்படி இருக்கு? அவருக்கு பலமான அடி எதுவும் இல்லை. வண்டியை ஒர்க் ஷாப் கொண்டு போக ஏற்பாடு பண்ணிட்டேன். இருந்தாலும் இவங்க 2 பேரும் ஒன்னா போகும்போது இப்படி ஆயிடுச்சு. ஜோசியர் சொன்னது அப்படியே பழிக்குதேமா? இவகிட்ட நான் அப்பவே சொன்னேன், இந்து இல்லாம போகாதன்னு சொன்னேன். இந்துக்கு நடக்க வேண்டிய ஆக்சிடென்ட் இப்ப இவளுக்கு ஆயிடுச்சுல்ல. பிரபாகரா, இப்ப அதை பேசி என்ன பிரயோஜனம்? நடக்கிறது நடந்துருச்சுல்ல. பசங்களை இப்ப திட்டி என்னென்ன பிரயோஜனம்? ஆனந்த், டாக்டர் பார்த்து பேசினியா? இல்ல, பார்க்க முடியல. எந்த டாக்டர்னு கேட்டியா? நான் போய் பார்த்துட்டு வரேன். இப்போ 2 பேருக்கு எப்படி இருக்கு? மற்றபடிக்கு பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? இல்ல டாக்டர். அபிராமி, உனக்குமா? இல்ல டாக்டர், எனக்கும் எதுவும் பிரச்சனை இல்ல. டாக்டர், இவங்க இப்படிதான் சொல்லுவாங்க. இவங்களை கொஞ்சம் ஃபுல்லா செக் பண்ணிடுங்க. இது ஆக்சிடென்ட் கேஸ் மேடம். அதனால டீட்டெயில்டாக 2 பேரையும் செக்அப் பண்ணிட்டோம். எக்ஸ்ரே ஸ்கேன்லலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓட்டிட்டு வந்த டிரைவர் சொன்னதை கேட்டதும் எனக்கே ஆச்சரியமா போச்சு. ஜஸ்ட் மிஸ்ல தான் இவங்க 2 பேர் தப்பிச்சிருக்காங்க. அபிமா, டாக்டர், நாங்க இப்பவே இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்ல? தாராளமா. அபிராமி, கைக்கு 1 வாரம் ரெஸ்ட் கொடுத்தா போதும். அருணோட பாடியில 2-3 இடத்துல அடிபட்டிருக்கு. மற்றபடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 2 பேரையும் இன்னைக்கே அனுப்பி வச்சிடுறேன். மிஸ்டர் அருண் ஷெனை, பார்த்துப்பா, மெதுவா. நீங்க நிஜமாவே லக்கி மேன் தான். உங்களுக்கு கல்யாணம் இப்பதானே முடிஞ்சிருக்கு. நீங்க கல்யாணம் பண்ண பொண்ணோட தாலியோட பலம் அதுதான் உங்களை மீட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்கு. ஓகே, நீங்க கிளம்பலாம். சரிங்க டாக்டர். அப்போ அவ தாலியோட பலத்தால தான் நீங்க தப்பிச்சீங்க. மத்தபடி நான் கூட இருந்ததால இல்லல்ல. பாருமா,
டிரைவர் ஏதோ தமாஷ்காக அப்படி சொன்னாருமா. ஆனா எனக்கு ஒன்னும் அது தமாஷா தோணலப்பா. அருண், இந்து ரொம்ப பதட்டமா இருக்கா. நீ அவளை பார்த்து ஆறுதல் சொல்லு. அபி, இந்த நிலைமையில நீ வீட்டுக்கு வந்தது உனக்கு பெரிய நோஸ் கட் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்படியாவது திரும்ப வந்ததுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கோ. ரெண்டு பேரும் வாங்க. அருண், உங்க 2 பேருக்கும் வேற எந்த பிரச்சனையும் இல்லையே. கடவுள் புண்ணியம். கையில மட்டும்தான் அடிபட்டுச்சா? நீ சிங்கப்பூர் போகாம இருந்திருந்தா இப்படி ஆக்சிடென்ட் ஆகாம இருந்திருக்கும்ல. அம்மா, நீங்க எதுக்குமா இதெல்லாம் சொல்றீங்க? 2 பேரும் திரும்ப உயிரோட வந்துட்டாங்கல்ல. நான் திரும்ப வந்ததுல தான் இங்க யாருக்கும் சந்தோஷம் இல்லாத மாதிரி தோணுதே. அதெல்லாம் உன்னோட கற்பனை. இங்க பாரு, உனக்கு இவ்ளோ நடந்து பத்தாதா? அதையும் மீறி திமுரும் தென்னாவிட்டா பேசுறத பாரு. ஆனந்தா, நீ எதுக்கு அவளை திட்டுற? இப்ப நானும் அவளும் சேர்ந்து விருப்பப்பட்டு ஒன்றும் போகலல்ல. இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து தானே எங்களை அனுப்பிச்சு வச்சிங்க. என்னங்க என்னங்க இதெல்லாம்? நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? என்னது? இந்து, இந்து, என்ன தனியா விட்டுட்டு எதுக்கு போனீங்க? நீ சொல்லிதானே நான் போனேன். என்னங்க, வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க. போனதுனால வேற ஒண்ணும் நடக்கலல்ல. அருண் மாமா தான் போன மாதிரியே திரும்ப வந்துட்டாரு. இங்க அடிபட்டு நிக்கிறது நான் தானே. அது எதனாலன்னே இனிமேலாவது நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அபிராமி. நீ அருண் கூட போயிருக்கவே கூடாது. அதனாலதான் இந்த மாதிரி ஆச்சு. எல்லாரும் சேர்ந்துகிட்டே என்னையே குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்களா? அவ இங்க வந்ததுனால தானே எனக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அத பத்தி யாரும் பேசாதீங்க. அருண் இந்துவுக்கு தாலி கட்டின தோஷத்தை பத்தி தான் நீ பேசுற அப்படின்னா, அப்ப இந்த விபத்து ஏற்பட வேண்டியது இந்துவுக்கு தானே, உனக்கு இல்லல்ல? இங்க பாரு, காசு கொடுத்து அசிங்கப்படாம போய் ரெஸ்ட் எடுப்போ. பெருசா ஏதோ வர வேண்டியது தோஷத்தால சின்னதா நடந்து முடிஞ்சிருக்கேன்னு சந்தோஷப்படு. பார்வதிமா, இப்படியெல்லாம் நடந்தது என்ன காரணம்னு எனக்கு தெரியும். அந்த இந்துவோட மனச எல்லாரும் சேர்ந்து காயப்படுத்தணும்ல, அதுக்கான தண்டனை தான் இந்த ட்ரிப்பு கேன்சல் ஆனது.
அந்த பொண்ணோட மனசு ரொம்பவே காயப்பட்டிருக்குமா. அந்த சாபம் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். இதெல்லாம் எதுக்கு? உங்களுக்கு ஆக்சிடென்ட்ல நிறைய அடிபட்டிருக்குன்னு அனந்த் அண்ணா சொன்னாரு. என்ன தடவி ஒத்தடம் கொடுக்க சொல்லி பாட்டி தான் இந்த மருந்தை கொடுத்து விட்டாங்க. நீங்க படுங்க, நான் ஒத்தடம் கொடுக்குறேன். ஏய், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீ போய் உன் வேலையை பாரு. என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? ஆக்சிடென்ட்ல பட்ட அடியெல்லாம் சாதாரணமா நினைக்கிறீங்களா? லேசான அடிதானே, அது தானாவே சரியாயிடும். வேற எதுவும் ஆகலல்ல? வேற எதுவும் நடக்காதது என்னோட வேண்டுதல்னால. அப்பனா நானும் அபியும் போனப்ப நீ வேண்டிக்கிட்டல்ல? ஆமா, வேண்டிக்கிட்டேன். எந்த பிரச்சனையும் இல்லாம திரும்ப வரணும்னு வேண்டிக்கிட்டேன். காரா இருந்ததுனால தப்பிச்சோம். ஃப்ளைட்டா இருந்தா ஒண்ணுமே மிஞ்சி இருக்காது. என்னங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க அந்த டிஷர்ட்டை கட்டுங்க, நான் ஒத்தடம் கொடுக்குறேன். என்னங்க நீங்க, நான் சொல்றத கேளுங்க. அதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னேன்ல. என்னங்க, உங்களுக்கு நல்ல வலி இருக்குன்னு எனக்கு தெரியும். திரும்ப திரும்ப என்ன கஷ்டப்படுத்தாதீங்க, நான் சொல்றத கேளுங்க. நான் என்ன சொன்னாலும் நீ அழுதுகிட்டே தான் இருப்பல. என்னங்க ப்ளீஸ். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நல்லா அடிபட்டிருக்கு, இப்படி இருந்துட்டு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்க. அப்படி படுங்க, படுங்கன்னு சொல்றேன்ல. கொஞ்சம் மெதுவா பண்ண. நல்லா வலிக்குதுல்ல? இந்த ஒத்தடம் கொடுத்தா சீக்கிரமே சரியாயிடும். போதும். நடந்துச்சு. நேத்து தான் நடந்திருக்கு. அப்படி இருந்தும் இந்து நமக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லையே. நம்ம கிட்ட சொல்ற அளவுக்கு அவளுக்கு ஞாபகம் இருந்திருக்காது. என்னதான் இருந்தாலும் ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு லேசா தான் அடிபட்டிருக்கு. இருந்தாலும் இந்து அந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போனதும் விபத்து செய்தி தானே வந்திருக்கு. இதனால அம்பாட்டி ஆளுங்களுக்கு இந்து மேல ஏதாவது அதிருப்தி ஏற்படுமா? அவங்களுக்கு இவன் மேல ஏன் அதிருப்தி வருது? அந்த காரை என்ன இந்துவா ஓடிட்டு போனா? இருந்தாலும் இந்து அவங்க கூட போகாம போனது நல்லதா போச்சு. இல்லனா இன்னைக்கு அவளுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்ல. இந்த நேரத்துல இந்துக்கு ஏதாவது எக்கு தப்பா நடந்திருந்ததுன்னா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க. இனிமே அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? அவ சிங்கப்பூர் ட்ரிப்பும் போயிடுச்சு, நம்ம நிம்மதியும் போயிடுச்சு. இங்க பாருங்க, இனிமே நாம பின்னாடி போய் நின்னு எந்த பிரயோஜனமும் இல்ல. என்ன பண்ணணும்னு சொல்ற? அந்த அம்பாட்டி வீட்டு ஆளுங்க தான் நமக்கு நிறைய ஆஃபர் எல்லாம் கொடுத்தாங்கல்ல. இந்துவ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அந்த ஆஃபர் எல்லாம் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஞாபகப்படுத்தணும்ல. அந்த வீட்டுக்கு போய் நாம பார்த்தா என்ன? இல்ல, நாம வழிய போய் அவங்க கிட்ட கேட்டா பிரச்சனை ஆயிடாது? அழற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும். அது மட்டும் இல்லங்க, எனக்கு அந்த கவரிங் நகையை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் நிம்மதியே இருக்க மாட்டேங்குது. இந்து அந்த நகையெல்லாம் போட்டுட்டு இங்க வந்திருந்தான்னா நான் அதெல்லாம் அப்படியே மாத்திடலான்னு நினைச்சேன். ஆனா அவ இந்த பக்கம் வரவே இல்லை. அப்படி அவ சிங்கப்பூருக்கு போறதா இருந்தா குறைஞ்சது 1 மாசம் நான் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுவும் போச்சு. நாம அங்க போயிட்டு வந்துடலாங்க.
இங்க பாரு சுமதி, அவங்க கூப்பிடாம நாமளே போனா அது மரியாதையா இருக்காது. அவங்க நம்மள இன்வைட் பண்ணி நாம அங்க போகணும்னு நினைக்கிறது கனவுலையும் நடக்காது. இங்க பாருங்க, இப்ப நாம அந்த வீட்டுக்கு போறதுக்கு உண்டான நல்ல சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சிருக்கு. மாப்பிளைக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் கேள்விப்பட்டு விசாரிக்க வந்தோம்னு சொல்லுவோம். என்ன? அதுவும் நல்ல ஐடியா தான். அப்ப சரி, நாம உடனே அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம். சுகுமாரும் சுமதியுமா? அட ராதிகா, அங்க பாரு. சுகுமாரனும் சுமதியுமா? அடடா, வாங்க வாங்க. இது வரைக்கும் இந்த வீட்ல இருந்து யாருமே வரலன்னு நினைச்சிட்டு இருந்தோம், நீங்க வந்துட்டீங்க. எல்லாரும் சேர்ந்து அங்க வரணும்னு சுபத்ராட்ட சொல்லிட்டு இருந்தோம். ஆனா நேரம் தான் கிடைக்கல. இருந்தாலும் இங்க நடந்த விஷயத்த நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தவே இல்லையே. யாரோ சொல்லிதான் இதை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அருணுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் எங்களுக்கே இன்னைக்கு தான் தெரிஞ்சது. இல்ல, மாப்பிள்ள எங்க இருக்காரு? கை கால் ஏதாவது உடைஞ்சு படுத்த படுக்கை ஆயிட்டாரா? அவரை பார்க்க தான் நாங்க இங்க வந்தோமே. சார், நீங்க பயப்படுற மாதிரி தான் ஒன்னும் ஆகல. இல்ல, அவரு கூட யாரோ பொண்ணு போனதா சொன்னாங்க. யார் அவங்க? அவரு தேவையில்லாத பொண்ணுங்களெல்லாம் ஏன் கார்ல ஏத்திட்டு போனாருன்னு தான் எனக்கு தெரியல. அது வேற யாரும் இல்லங்க, எங்க பொண்ணுதான் அபிராமி. ஓ அப்படியா? அந்த விஷயம் எங்களுக்கு தெரியாதுங்க. அந்த பொண்ணுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லல்ல? அவளுக்கு கையில ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு, அவ்வளவுதான். அது ஒரு அமெரிக்கன் ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட காட்டுறதுக்காக தான் சுபத்ராவும் விஸ்வநாதனும் அனந்தனும் மாதிரி சேர்ந்து பெங்களூர் போயிருக்காங்க. நாளை திரும்ப வந்துருவாங்க. நல்ல வேளை பெருசா எதுவும் ஆகல. வேற ஏதோ பெருசா நடக்க வேண்டி இருந்தது போல இருக்கு. அதுதான் ஏதோ லேசா தட்டிட்டு போயிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆமா ஆமா. நீங்க என்ன அப்படி நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க. ஐயோ இந்து, அப்பா இந்து, நீ நல்லா இருக்கல்ல? இங்க நடந்த ஆக்சிடென்ட் நியூஸ கேட்டதும் நான் ரொம்ப பயந்துட்டேம்மா. ஒன்னும் பிரச்சனை இல்ல சித்தி. ஆமா, தம்பிய தங்கச்சியும் ஏன் நீங்க கூட்டிட்டு வரல? வீணாக்கு ஒரு டெஸ்ட் இருக்குமா, அதனாலதான் வினுவையும் நாங்க விட்டுட்டு வந்துட்டோம். ஆமா. அடடே, நீங்க எப்போ வந்தீங்க? நாங்க இப்பதாங்க வந்தோம். அம்மா, ரோசம்மா, இவங்கதான் என்னோட சித்தியும் அப்பாவும். அவங்கள பார்த்ததுமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமா, இவங்க அவ என்னோட ஒரே பொண்ணு பார்வதி. அது ரோசம்மா. இந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் அவங்க தான் பாத்துக்கிறாங்க. ஓ, வேலைக்காரி அப்படித்தானே? புரிஞ்சிருச்சு. இப்பெல்லாம் வேலைக்காரங்க விஷயத்துல கவனமா இருக்கணும். எல்லாம் சரியான திருடிங்க. நாங்க எங்க வீட்டுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வந்து கொடுன்னு உன்கிட்ட இந்த வீட்டுல இருக்கவங்க தனியா சொல்லணுமா என்ன? நான் அதை கேட்க தான் இங்க வந்தேன். நீ நாங்க பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு இருக்காம உள்ள போய் தண்ணி எடுத்துட்டு வா. நாம பேசுனது அவங்களுக்கு பிடிக்கல போல. இப்ப இருக்கிற வேலைக்காரங்களுக்கெல்லாம் திமிரு ரொம்ப அதிகம். சித்தி, ஆமா, பார்வதிய நான் கல்யாணத்துல பார்க்கவே இல்லையே. எதுக்காக நீங்க வரல? எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. உங்க புருஷன் குழந்தைங்கெல்லாம் அவங்கெல்லாம் எங்க இருக்காங்க? அவங்க யாரும் இங்க இல்லையா? சித்தி, நீங்க வாங்க, நம்ம மேல போய் பேசலாம். சுகுமாரா, வாப்பா, நாம அந்த பக்கமா போய் பேசுவோம். உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. பார்வதி, அவங்க சொன்னத மனசுல வச்சுக்காத. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எனக்கு கேட்டு கேட்டு பழகி போச்சுமா. இந்த மாதிரி சூழ்நிலையில எந்த பொண்ணு இருந்தாலும்
இப்படித்தான் கேட்பாங்கம்மா. அவங்கள நாம தப்பு சொல்ல முடியாது. அம்மா, இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் இப்படி இருக்க முடியும்? ஜெகநாதன் என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வந்துருவான்னு நீ நம்புறியா? கடவுளே, என் பொண்ணுக்கு இப்படி ஒரு விதியை எழுதி வச்சுட்டேப்பா. இதுதான் உன் பெட்ரூமா? பெட்ரூம் இதுதானாலும் நான் பார்வதி அம்மா ரூம்ல தான் படுக்கிறேன். நீ உன் புருஷன் கூட இந்த பெட்ரூம்ல தானே இருக்கணும். எதுக்கு அந்த பொம்பளை கூட படுத்திருக்க? சித்தி, என் புருஷன் விரதம் இருக்காரு. அப்படியா? என்ன இருந்தாலும் உனக்கு கிடைச்ச வாழ்க்கை சொர்க்கத்துக்கு நிகர்தான். நானும் உங்க அப்பாவும் ஒத்துழைச்சதாலதான் உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அத நீ மறக்காத. அம்மாடி இந்து. சொல்லுங்க சித்தி. உன்னை நிறைய தடவை அடிச்சிருக்கேன், கண்டபடி திட்டி இருக்கேன். அதெல்லாம் உன்னோட நல்லதுக்கு தான்மா. உனக்கு என் மேல கோவமா? சித்தி, நீங்க என்ன அடிச்சது திட்டினதெல்லாம் என்னோட நல்லதுக்காகன்னு தானே இப்ப சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு உங்க மேல கோவப்படணும்? இந்து, உன்னோட நகையெல்லாம் எங்கம்மா இருக்கு? அதெல்லாம் நான் இங்கதான் பத்திரமா வச்சிருக்கேன். அப்படியா? அப்போ அதெல்லாம் எடுத்து இந்த சித்திக்கு கொஞ்சம் காட்டுமா. எதுக்கு சித்தி? ஓ, எதுக்குன்னு சொன்னாதான் நீ காட்டுவியா? உன்னோட நகையில ஒரு சில நல்ல டிசைன் எல்லாம் நானும் பார்த்து வச்சிருக்கேன். அதே மாதிரி சிலத வீணாவுக்காக ஜுவல்லரியில கொடுத்து செய்யலான்னு பாத்துட்டு இருக்கம்மா. நீ அந்த நகை நட்டெல்லாம் எடுமா. நான் எதை செலக்ட் பண்ணிருக்கேன்னு சொல்றேன். இந்தாங்க சித்தி. இதுல நான் வச்ச டூப்ளிகேட் நகை எல்லாத்தையும் எடுத்து மாத்திடணும். என்னாச்சு சித்தி? வீணாவுக்கு ஏத்த ஃபேஷனா பாத்துட்டு இருக்கேன். இதோ இது நல்லா இருக்கு. அப்புறம் இதுவும் நல்லா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. இந்து, இந்த நகையெல்லாம் மட்டும் நான் எடுத்துட்டு போறேமா. எடுத்துட்டு போறீங்களா? நீ பயப்படாதம்மா. இத கொண்டு போய் அந்த நகை செய்யறவனுக்கு காட்டிட்டு திரும்ப கொண்டு வந்துடுறேன். அது வந்து சித்தி, தங்க நகை எங்க யாராச்சும் வச்சுக்கிறேன்னு கேட்டாங்கன்னா? அடியே அறிவு கட்டவளே, எதுக்கு உன்னோட நகையை பாதுகாப்பா வச்சுக்க மத்தவங்க கிட்ட குடுக்கற? ஒருவேளை யாராவது உன்கிட்ட வந்து கேட்டா நானே பத்திரமா தான் வச்சிருக்கேன்னு சொல்லு. சித்தி, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. வீணாக்காக நகை செய்யறவங்க கிட்ட காட்டணும்னா நாங்க வரும்போது இது கொண்டு வரேன். அப்பவே இதை காட்டிட்டு திரும்ப கொண்டு வந்துடலாம்ல. மத்தபடி நீங்க இங்க இருந்து எடுத்துட்டு போறது யாராச்சும் பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்ப என் மேல நம்பிக்கை இல்லைல்ல? விஷயம் அது இல்ல சித்தி. இந்து, நகையெல்லாம் எதுக்காக வெளியில எடுத்த? அது நான் ஒரு தடவை பார்க்கணும்னு தான் எடுக்க சொன்ன பார்வதி. அது வேற ஒண்ணும் இல்ல, வீணாவுக்காக ஒரு டிசைன் செலக்ட் பண்ணதான். நகையெல்லாம் பார்த்து முடிச்சாச்சுன்னா இதையெல்லாம் எடுத்து பத்திரமா வைமா. சீக்கிரம் எடுத்து உள்ள வை. இந்து, நீ சித்தியை கூட்டிட்டு கீழே வாமா, சாப்பிடலாம். நான் தான் அப்பவே சொன்னல சித்தி, யாராச்சும் பார்த்தா பிரச்சனை ஆயிடும்னு. ஓ, உலகத்துல வேற யார்கிட்டயும் தங்க நகையே இல்ல பாரு. எடுத்துட்டு போய் வைடி.
அவங்க என்ன எதுவும் சொல்லாம திடீர்னு வந்திருக்காங்க? அவங்களுக்கு எப்படி ஆக்சிடென்ட் விவரம் தெரிஞ்சிருக்கு. இங்க பாருங்கண்ணே, அவங்களுக்கு நம்மள பத்தி எந்த சந்தேகமும் வராம பத்திரமா பாத்துக்கோங்க. அம்மாவும் பார்வதியும் தேவையில்லாம எந்த விஷயத்த பத்தியும் பேசாம நீங்க பாத்துக்கோங்க. அவங்கள நல்லா கவனிச்சு அனுப்புங்க. ஓ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. சுமதி விஷயத்த ராதிகா பாத்துப்பா. அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சுகுமாரை நான் பாத்துக்கிறேன். எனக்கு அது போதும்ண்ணே. நாளைக்கு ஃப்ளைட்ல நான் சென்னைக்கு வந்துடுவேன். நான் பாத்துக்கிறேன். ஓகே? சரி, ஓகே. ரோசம்மா சொல்லுங்கய்யா. அதாவது இந்துவோட சித்திக்கும் அவங்க அப்பாவுக்கும் இந்த வீட்டில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு இங்க எந்த குறையும் இல்லையா? திருப்தியா தான் இருக்கும். அவங்க இங்கிருந்து கிளம்புறதா சொன்னதை கேட்டேன். நாங்க இன்னைக்கு போறோன்ற விஷயத்த உன்கிட்ட யார் சொன்னா? இல்ல, அது வந்து இந்து சொன்னதை நான் கேட்டேன். அப்படின்னா நாங்க இன்னைக்கு இங்க இருந்து போகல. நாளைக்கு சுபத்ரா வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து போவோம். ஒரு எல்லாரையும் பாத்துட்டு போனோம்ல. அதனால என்ன, தாராளமா. அப்படின்னா நீங்க நாளைக்கு தான் போறீங்களா? ஆமா. ஏன், உனக்கு இதுல ஏதாவது கஷ்டமா இருக்கா? அடடா, இதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்கு? அப்படின்னா உள்ள போய் சமையல் வேலையை பாருங்க, போங்க. இல்ல, அது வந்து நான் இப்ப வந்துடுறேன். அப்புறம் கொஞ்சம் நில்லுங்க. நமக்குள்ள சில விஷயங்களை பேச வேண்டியதா இருக்கு. அதுக்காக தான் நாங்க 2 பேரும் இங்க வந்திருக்கோம். அதுக்கு என்ன, நாம எப்போ வேணாலும் பேசிக்கலாமே. நான் இங்க தானே இருக்கேன். சுமதி, நாம இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிஞ்சது. நம்மள பார்த்தா பயப்படுறாங்கடி. அந்த பயமும் மரியாதையும் போகிறதுக்கு முன்ன நாம நம்ம விஷயத்த சாதிச்சுட்டு போயிடணும். ஆமா, நாம போன உடனே திரும்பிடலாம்னு தானே சொன்ன. அப்புறம் ஏன் திடீர்னு நாளைக்கு போலான்னு சொல்ற? பிள்ளைங்க தனியா இருப்பாங்க. இங்க பாருங்க, நான் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னா அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? அது அந்த கவரிங் நகையெல்லாம் எங்க வச்சிருக்காங்கன்னு நான் பாத்துட்டேன். இன்னைக்கு ராத்திரியே நீங்க போய் அதை எடுக்கணும். திருட சொல்ற? திருட்டெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. நம்ம பொருளை நாம எடுக்கிறோம், அவ்வளவுதான். அதை தவிர நேர் வழியில நாம அந்த பொருளை இங்க இருந்து எடுத்துட்டு போவே முடியாது. ஏய் சுமதி, அது வந்து நான் எப்படி? நீங்க இப்ப எதுவும் சொல்ல தேவையில்ல. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய்யுங்க, போதும். இல்ல, அது வந்து ஏய் சரகுன்னு இருக்குல்ல. முதல்ல அடி சுகுமார. என்ன, வாழ்க்கையில் இது வரைக்கும் பார்க்காத பிராண்டு தான் அது. நல்லா கண்ணை மூடிட்டு அடியா. இங்க பாரியா, நான் சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லணும். சரி, சொல்லு. என் பொண்ணை மெடிசனுக்கு படிக்க வைக்கிறேன்னு நீங்க தானே சொன்னீங்க. அப்புறம் அதை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. உன்னோட பொண்ணை மெடிசனுக்கு படிக்க வைக்க நாங்க ஏத்துட்டோம்னா கண்டிப்பா நாங்க செய்வோம். அப்புறம் என் பையனை விமானம் ஓட்டுற பைலட் ஆக்குறேன்னு சொன்னது? அதையும் நான் செய்யறேன் சுகுமார். இது பாரு, முதல்ல பொண்ணு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம். புரியுதா? பிள்ளைங்க 2 பேரும் நல்லா படிக்க சொல்லு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறப்பா. உண்மையா தானே? ஆமாப்பா, அதெல்லாம் நான் சரி பண்ணி தரேன் சுகுமாரா. இங்க பாரியா, நீதாயா இந்த உலகத்திலே ரொம்ப பெரிய மனுஷன். நீ ஒரு வார்த்தை சொன்னா அதை கண்ணை மூடிட்டு நம்புவேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். சும்மா வாக்குறுதி அள்ளி கொடுத்துட்டு கடைசியா நீ என்னை ஏமாத்தணும்னு வச்சுக்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. அப்புறம் நான் மோசமான ஆளு. என் சொந்தக்காரன் ஒருத்தன் கொலை கேஸ்ல உள்ள போயிருக்கான், தெரியுமா? நாசமா போனோம். நாளைக்கு இங்கிருந்து தொலைஞ்சு போனா தேவலன்னு இருக்கு. நீ ஏதாவது பேசுன? ரொம்ப ஓவரா சரக்கு அடிச்சிட்ட. இதெல்லாம் ஒரு சரக்கா?
நான்லாம் எவ்வளோ சரக்கு அடித்தாலும் எனக்கு ஓவரே ஆகாது. நம்ம மாப்பிள்ள வந்து உட்காருங்க வாங்க. வேண்டாம் வேண்டாம் பரவாயில்ல, நான் இங்கேயே நிற்கிறேன். மாப்பிள்ள, நீங்கள் என் பொண்ணை கல்யாணம் பண்ணால் கூட எனக்குன்னு தனியாக மரியாதைலாம் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் வந்து உட்காருங்க மாப்பிள்ள, நம்ம சேர்ந்து சரக்கு அடிப்போம். அது வந்து அருணுக்கு இந்த பழக்கம்லாம் சுத்தமாக இல்லை. என்னடா நீ சரக்கு அடிக்க மாட்டியா? அப்புறம் இனினா என்னடா மாப்பிள்ள? ஏய், ஆம்பளையா இருந்தா 2 பெக்கை போட்டுட்டு பொண்டாட்டி 4 சாத்தணும். அப்பதான் நம்ம பொண்டாட்டிங்களுக்கு ஆம்பளைன்னா பயம் இருக்கும். அதுலலாம் எனக்கு விருப்பம் இல்லை. மாமா நீங்க சாப்பிடுங்க, நான் சும்மா பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். குட் நைட். மாப்பிள்ள கிட்ட நான் சொன்னது அவருக்கு பிடிக்கல போல இருக்கு. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். யோ, நீ ஏன் நிறுத்திட்ட? அட ஊத்திய பாரு சுகுமாரா, இன்னைக்கு இதுவே போதும். போய் படுத்து தூங்குற வழியை பாரு. அப்போ சாரி. நீங்க காலங்கத்தால எங்க கிளம்பிட்டீங்க? அது திடீர்னு வீட்டு ஞாபகம் வந்துருச்சு, அதான் நான் காலையிலே கிளம்பிட்டோம். இதுல கொஞ்சம் பட்டு புடவைங்களும் வீட்டுக்கு தேவையான பொருளும் இருக்கு. இதெல்லாம் நீங்க யார்கிட்ட கேட்டு எடுத்தீங்க? என்கிட்ட கேட்டுதான் எடுத்தாங்க. அப்ப நான் கிளம்புறோம். அப்பாவும் சித்தியும் நேத்து அத்தையும் மாமாவையும் பார்த்துட்டு தான் போவேன்னு சொன்னாங்களே, இப்ப எதுக்கு திடீர்னு முடிவை மாத்திக்கிட்டாங்க? அப்படின்னா அந்த தங்க நகைய நாம எங்கேயாவது முதல்ல புதைச்சு வச்சிடலாம். அருண் அந்த வீட்டுக்கு போகாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.